ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்திருக்கேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூடலாம் ஆடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஸோ இப்போ வந்து வாங்க எங்கள் அக்கா என்ன சமையல் பண்ணுறாங்கன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் அக்கா. ஹாய். என்ன சமையல்? இன்னைக்கு ஆக்சுவலி டியூஸ்டேன்றதால வெஜ் தான். சுட சுட சாதம். ஓகே. எல்லாம் ஓகே. எல்லா காயும் போட்டு சாம்பார். ஓகே. இது உளுத்த வடை. வெரி நைஸ் அக்கா. இந்த ஷேப் ரொம்ப நல்லா இருக்குக்கா. இது வந்துட்டு உளுந்தங்கஞ்சி. இது வந்துட்டு பிளாக் ஊரத் தால் நட்ஸ் எல்லாம் போட்டு பவுடர் செஞ்சு வச்சிருப்பேன். வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி. இது இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அப்புறம் இது வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறேன், போண்டா சுட வச்சிருக்கிறேன், செய்யணும். இப்போ வடியை காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாவ், பார்க்குறப்பே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட வடை சுட வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வடை சுடவே எனக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாயிலே வடை சுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வடிச்சிருக்காங்க சாப்பாடை. நாங்கள் யூஸ்வலாக வடிப்போம், குக்கர் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஓகே. பிகாஸ் குக்கர் சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. ஓகே. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அக்கா நான் வருவேன்னு? சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு யூஎஸில். சாரி நான் சும்மா ஜோக் பண்ணேன், சிரிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலி சிக்பேட்டைக்கு போன மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ரெடி ஆகி தடுத்த நீங்களே பார்த்துக்கலாம் வீடியோவில், தலையெல்லாம் குளிச்சிருப்பேன். ஓகே. அப்புறமா எங்கள் சிஸ்டர் வந்திருந்தால என்னடா சிக்பேட்டை எங்கள் சிஸ்டர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாசம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சைடில் ஊற்றுவீங்க தானக்கா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் சென்டர்லேயே ஊற்றுங்க ஃப்ரெண்ட். அக்கா